நல்லா இருக்கு, நல்லா இருக்கானா கொஞ்சம் இங்க பாருங்க. நான் காட்டினான் முதல் வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நான் இப்போ எங்களோட தெரிஞ்ச அங்கிளோட ஆள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அடிக்கடி வந்து போகிறார். அந்த அங்கிள் இந்த வீட்டில் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று வச்சிருக்கிறார். சின்ன சின்ன மரக்கறிகள் வச்சு வீட்டு தோட்டமாக செய்கிறார். அந்த தோட்டத்தை ஒரு சின்ன வீடியோ எடுப்போம்னு சொல்லி பார்க்குறேன். அந்த தான் இந்த காணொலின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அண்டி 2 வாழைகளுக்கு தண்ணி அடித்து கொண்டு நிற்கிறா. சின்ன சின்ன மரக்கறிகள் வச்சிருக்கணும், வாழைகள் வாழை நிற்குது, நிறைய வாழை நிற்குது. பாருங்க, வெயில் தானே, அதெல்லாம் கொஞ்சம் பாடி இருக்குது. வண்டி வச்சிருக்கணும். பாருங்க, பைப்பு பிடிச்சி தண்ணி அடிக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் தானே, ஒவ்வொரு நாளும் தண்ணி விடணும் போல. ஏன்னாடி ஒரு நாள் விடுறீங்களா? ஆய போறீங்களே. பாருங்க, நிறைய ஆனா வெண்டிக்காய் நிறைய இருந்து வட்டி வட்டி எடுத்துருக்குறா போல இருக்கு. இங்க ஆஞ்சிட்டீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாழை கண்டு நிற்கிது. இங்கே பாருங்க, நிறைய வாழை நிற்கிது. ஆனால் இலையில பார்த்தா வாடின மாதிரி இருக்கு. இவே கொஞ்சம் எங்களுக்கு தூரத்தில் இருக்கிறேன், 45 நிமிஷம் 50 நிமிஷம் தூரம். அதால் நாங்கள் தேவைகளுக்கு கூட இங்கே வந்து எடுக்கிறேன் வாழையில். ஆடிய மாசை கூட நாங்கள் கடையில் தான் வாழையில வேண்டினாங்க. இங்கே வர்றதுக்கு நேரம் இருக்காதால. இது பாருங்க, இங்கே வாழையில இருக்குமான்னு சூட சில பேருக்கு இதாக இருக்கும், ஆனால் இருக்குது, ஈஸியாக வந்துடும். இப்போ இப்படியே இருந்துட்டு குளிருக்கு பட்டுட்டு அப்புறம் திரும்பவும் இதில் இருந்தே வரும். அந்த குட்டியெல்லாம் இருக்க வரும். அடுத்த வருஷத்துக்கு குளிர் முடிய சம்மர் வேற திரும்ப வரும். ஆனால் குளிர் நேரம் பார்த்தா எல்லாம் தரமட்டமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க. இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டி? பீச் மரமா? அது மான் தான் பிரச்சனை. இங்க பாருங்க, இதுக்குள்ள பீச்சை வச்சு அடைச்சு வச்சிருக்கணும். பீச் கண்டு வச்சுருக்கிறா. என்ன சொன்னா இங்க ஊர்ல என்ன சொன்னா ஆடு மாடு பிரச்சனை, இங்க மான் பிரச்சனை. இங்க பாருங்க, இதுல என்னன்னு சொன்னா இது என்னண்டி வச்சிருக்கீங்க? கவுப்பி நிக்குது. பிடிங்கி சமைக்கிறீங்களா? கவுப்பி கறி வைக்கிறீங்க. அப்ப அந்த அங்க கவுப்பி கறி என்ன இதைத்தான் சொல்றவே அல்லது இல்ல போஞ்சி வேண்டுவோம் இல்ல அதே பாய்ச்சி கொள்ளலாம். பிடிங்கி கறி வைக்கிறீங்க. அந்த அளவுல எடுத்தா கறி வைக்கலாம். இங்கே பாருங்க, நான் காட்டினான் முதல் வாழை மரம் எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கணுவாங்க. இல்லாட்டி வெக்க தானே, இங்கே சரியான வெயில். மழை பெய்கிற காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மழை இல்லாட்டி தண்ணி அடித்து தான் இருக்கணும். சின்ன சின்ன கண்டுகள் வச்சாலும் வீட்டு தோட்டமாக என்ன சொல்கிறது, வீட்டு தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே கவுப்பி வச்சிருக்கிறா. வண்டி கண்டு நிற்கிது, அங்காலே நிற்கிது வண்டி கண்டு பார்த்து நீங்கள். பைத்தை நிற்கிது அங்கால பின்பக்கம். சின்ன சின்ன மரக்கறிகள் சமையலுக்கு எடுக்கலாம். இங்கே வேணும் கவுப்பி. அதுக்குலையா பிடுங்க போறீங்களா? பாப்போம். எனக்கு பார்க்க எல்லாம் வண்டி எல்லாம் இல்லாத மாதிரி கிடக்க. அவ சொல்றா வெண்டிக்காய் பிடுங்க போறாவா, பாப்போம் எவ்வளோ வச்சிருக்கிறான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவள் இந்த மரத்தில் இருக்கிற வெண்டிக்காயெல்லாம் பிடுங்க போறா. நிறைய தான் பிடுங்கிட்டா. இப்போ நாங்கள் வந்து நிற்கிறபடியே எங்களுக்கு தருவோம்னு சொல்லி போட்டு பிடுங்குறா. கொஞ்சம் இருந்து வெட்டி எடுக்கிறா பாருங்க. ஆனால் பார்த்தா மரத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்ததுண்டி. இப்போ பார்க்க நீங்கள் டக்கு டக்குன்னு தன்றீங்களே. பிடுங்குறோம் நீங்கள் என்ன விட்டாலும் முத்திரும் போல என்ன வண்டிக்கு. எனக்கு பார்க்க மரத்தில் இல்லாத மாதிரி ஃபீலாக இருந்தது. என்னடா உண்டையும் காணையிலேன்ட்டு. இங்கே பாருங்க, இது இப்போ எல்லாம் மரக்கறிகள் எல்லாம் காய்ச்சி ஓஞ்ச காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ வந்த இடத்துல சும்மா பாப்பம் எடுப்போம். இங்கே பாருங்க, இதுல எல்லாம் இந்த அடையாளங்கள் முதலே புடுங்கின அடையாளங்கள் தான் இருக்கு. வெட்டி 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 எடுத்து இந்த மேலே மட்டும் வந்துட்டு வெட்டுறா. நாங்கள் வந்திருக்கிறபடியே எங்களுக்கு தருவோம்னு சொல்லி போட்டு இதில் வெண்டிக்காய் ஆயிரா. ஆனால் அங்கே பைத்தங்காயம் இருக்குது, பைத்தங்காயம் பிடுங்க போகிறோம்.
இங்கே பாருங்க பார்க்கான மரத்தை பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. எங்க கீழேயா? ஓ அதோட என்னன்னு சொன்னா இங்க ஓட்ட மேலோட நிக்குது இந்த கீழே. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இது வெட்டி முடிய அதை காட்டுறேன் நான். ஓகே தான் கிடக்கா என்ன பாருங்க நிறைய ஆஞ்சிட்டீங்க போலோட குப்பையே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் தட்டை வச்சு கொண்டிக்கிறேன். இவ்வளவு ஆஞ்சிருக்கிறா. டக்கு டக்குன்ட்டு பார்த்தா மரத்தை பார்த்தா ஒரு 10 மரம் கூட இல்ல. இங்க மண் ஒன்றும் நீங்கள் மாத்தி வைக்கல நண்டி இதுல. ஆனா மண் அதுல கிடங்கு அந்த கல்லு பதிச்சதല്ലോ அதுக்காண்டி மண் அள்ளி எந்திரிக்கல கொட்டினாங்க. ஆனா இங்க பசலை ஒன்றும் இல்லை. பசலையும் இல்லை, மண் இல்லை, மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா பாருங்க எவ்வளவு வண்டிக்காயில பிடுங்கி இருக்கிறாங்க. 10 கண்டு கூட இல்லை. இங்கே அது பெருசா அந்த ஒரு என்ன சொல்றோம் மெயின்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. தண்ணி விட்டா சரி. சம்மர் டைம் வச்சா அப்புறம் குளிர் டைம்ல இல்லாம போயிடும். இங்கே பாருங்க இவ்வளவு வண்டிக்காயும் மாஞ்சிட்டா. இல்லை நின்று ஒரு 10 கண்டு வரும் போலோட எண்ணி பார்த்தா அவ்வளோதான் வரும். இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு தெரியுதோ தெரியல ஓட்டமலோன்னு வச்சிருக்கிறா. செடிக்குள்ள இருக்கண்டே தெரியல. இங்க பாருங்க இது உண்டு. இது ஒரளவான இது. அங்க வழியில கடையில வேண்டி சாப்பிடுறோம் நாங்கள். இங்க பாருங்க இதுல ஒரு குட்டி ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கா? வெட்டக்குடி மாதிரி இருக்கா? இங்க பாருங்க இதுல இன்னொன்று கஞ்சலுக்குள்ள இருக்குது. இங்க பாருங்க இது அடுத்தது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்று இருக்குது. இது இப்போ வெட்டி எடுக்க போகிறோம். இது ஒன்று பெருசாக இருக்காம். இதை வெட்டி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி உண்டு. சரியான குட்டியாக இருக்குது. இது இப்போ வெட்டுறது சரி வரா. இதை வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிடலாம். எங்கே இங்கே இதுலேயும் ஒன்று இருக்குது வாட்டர்மெலன். இங்கே பாருங்க இதில் இருக்குது. இதை வெட்டுவோம் வேண்டி நாங்கள் ஏன்னா இதை வெட்டி எடுப்போம். பெருசாக இருக்குது தானே. இதை வெட்டி சாப்பிடுவோம். இதை இப்போ நாங்கள் எடுத்து சாப்பிட போகிறோம் வெட்டி. இப்போ நட்டுங்க ஆப்பிள் என்ன. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பைத்தங்கொடி. இது பாருங்க இவ்வளவு பைத்தங்கொடியை நான் தடி போட்டு நடை இல்லை. இங்கே பாருங்க காய் இருக்குது. நடை இல்லை. ஆனால் இயற்கை நடை இல்லை. தடி போட்டு நட்டுருந்தேன். இங்கே காயில் எல்லாம் இருக்கு. இங்கே மான் பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஊரில் நாங்கள் தோட்டம்னு சொன்னேன். இங்கே பாருங்க பைத்தங்கொடி பைத்தங்காய் நிறைய இருக்குது. ஆனால் நிலத்தோடு இருக்கிறபடியாக தெரியலை. இப்போ பிடுங்கி கழுவோடும். இதெல்லாம் பிடுங்கிட்டு கழுவினா தான் இங்கே பாருங்க இங்கே குட்டி குட்டியாக இருக்குது. ஊரில் என்ன சொன்னால் ஆடு மாடு சொல்ல இங்கே மான் தரும் என்ன சொன்னால். இங்கே பாருங்க பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மரங்கள் இருக்குது. பின்னுக்கு பாருங்க இங்கே மான் சும்மாவே ரோட்டுகளில் தெரியும். வீடுகளுக்குள்ளேயும் வரும் மான் கூட. ஆற்ற தோட்டத்தை கேட்டாலும் மான் வந்து பிடுங்கிடும். மான் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லிடலாம். மான் கடிச்சு திகண்டுரும். மான் கடிச்சு தானே வராது பிறகு கொண்டு போய். ஆப்பிள் ஒன்று நட்டு வச்சிருக்கணும். இப்பதான் நம்ம செய்யணும். என்னன்னு சொன்னா இந்த பின்பக்கம் அவைக்கு ஃபுல்லா மரங்களா இருந்து கொடுத்தது வீடு எடுக்கல. இப்பதான் அந்த மரம் எல்லாம் வெட்டி அவை கிளீன் பண்ணி இருக்கணும். இனி அடுத்த முறை நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு வீட்டு தோட்டமா செய்வினம்ண்டு எதிர்பார்க்கிறேன். நாங்களும் அந்த மரக்கறிகள் அதில் புடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னங்க எல்லாம் நிறைய என்ன இருக்குது. அடுத்த சமர் காலம் அதாவது வெயில் வெட்க காலத்துக்கு செய்யலாம். இப்ப இது இந்த மாதத்துல அழிஞ்சு போகும். இதெல்லாம் கருகி போயிடும். இப்ப ஆவணி மாதம் கடைசிக்கு வந்துட்டு வாழை எல்லாம் போயிடும். ஆவணி மாதம் கடைசிக்கு வந்துட்டு எப்படியும் இன்னும் ஒரு மாதம் இருக்குமா உங்கள்? இந்த மாத கடைசியோட குளிர் வாங்கி பிரட்டாதியோட குளிர் வந்துடும். அப்ப அதுக்கு எல்லாம் இதா போய் ஒன்று குளிர் அதுக்கு பிறகு செய்யலாம். இங்க பாருங்க இது இதுக்குள்ள பார்க்கவே எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்குதான். அவ 1000 பைத்தங்காய். நான் முதல்ல இங்க வாரன்னு சொன்னபடியே எனக்கு கொஞ்சம் ஆஞ்சு டீ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறா. முந்த நாள் ஆஞ்சவாவாம் வச்சிருக்கிறா. வெண்டையை கொஞ்சம் இதில் இருக்கிறதா 1000. இது எங்களோட ஊர் பைத்தங்காய் தானே. இப்போ சாப்பிட விருப்பம் நான் சொன்னபடியா அண்டைக்கு ஆஞ்சுதான் வச்சிருக்கிறா. இப்போ நாங்கள் சைவம் தான் சாப்பிட்றான்ட்டு தேவையண்டு கேட்டோன்னா நான் பாஞ்சு வச்சிருக்கிறா டீ ஃப்ரிட்ஜில். இங்கே பாருங்க இதுக்கே இருக்கண்டி இங்கே இருக்கு. இருக்கு இந்த இருக்கு இருக்கு இதுல. தெரியவே இல்லைன்னு. ஆனா இது தடியெல்லாம் போட்டு நிப்பாட்டி இருந்தீங்களா நல்ல காய் என்ன கண்டிருப்பீங்க. என்ன இங்க பாருங்க நிறைய இருக்கு. குட்டி குட்டி குட்டியா நிறைய காய் இருக்குது. இதுக்கே இருக்கண்டி 2-3. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க ஆயும்போது ஒரு 4 பைத்தங்காய் இருந்த மாதிரி தான் இருந்தது. கழுவணும் இல்லையே நம்ம மண்ணுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் பாருங்க நிறைய ஆஞ்சிட்டா
2 பேரும் சமைக்கலாம். ஒரு கறி சமைக்கக்கூடிய அளவு வந்திருக்கு. பார்த்தா மரத்தில் இல்லாத மாதிரி அதுக்குள்ளே இந்த கவுப்பியும் மாஞ்சி வச்சிருக்கிறா. இந்த போஞ்சி மாதிரி போட்டு சமைக்கலாம். இதுக்கு 2-3 கவுப்பி நண்டு இதில் ஆஞ்சி வச்சிருக்கிறா. பாருங்க கோபலான்னு சொல்லி ஒரு சின்ன பொழுதுபோக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டு தேவைக்கு மரக்கறிகள் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும் எடுத்து சமைச்சு சாப்பிட. என்ன சரி, நாங்கள் ஓட்டமெலோன் ஆஞ்சினாங்களோ அதையும் பட்டி சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓட்டமெலோனை பட்டி சாப்பிட போகிறோம். நல்ல சோப்பாக இருக்குண்டி. என்ன இதான் வெளியில பிடிங்க கொண்டு வந்தது. ஆனால் வெயிலுக்கு கொஞ்சம் வெகுப்பின மாதிரியும் இருக்கு. என்ன லைட்டான நீங்கள் கனடாவில் விட்டுட்டீங்க அப்படி கொடுங்காம. என்ன நம்ம புளோரிடா போய் இதில் ஒன்றை பிடிங்க கொண்டு போயிருக்கலாம். நாங்கள் வேண்டாம பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சி பாருங்க கொஞ்சம் வேலைக்கு காய்ச்சி முத்தின மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் நல்ல கலர் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் போட்டமெலோன் பட்டி சாப்பிட்றோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாண்டு. இல்ல சாப்பிடுங்க கொடுத்து நல்லதா இருக்கு. ஆனா இதை கொண்டு போயிருக்கலாம் போல வேற. நாங்க புளோரிடா போயிருக்க நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிலுக்குள்ள இருந்து கொஞ்சம் லைட்டா ஒரு வெளியிற தன்மை ஒரு கொஞ்சம் இருக்குது. மற்றபடி ஓகே, பழம் நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, நாங்க இதோட இந்த காணொலியை முடிக்க போறோம். போட்டமெலோன் வெட்டியாச்சு, சாப்பிட்றா. இதோட நாங்க இப்ப முடிக்க போறோம். இன்னொரு காணொலியில சந்திப்போம். யாராவது புதுசா வந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. லைக் தட்டு.